ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்குது. நிஃப்டி 50 134 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 24,875 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் 447 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 81,157 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது போக பேங்க் நிஃப்டி 54,509 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 395 பாயிண்ட்ஸ் கிட்ட பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி டாப் பெர்ஃபார்மன்ஸு கனரா பேங்க் தான் ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க, 1.5% பாசிட்டிவ். ஏவு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 1.5% பாசிட்டிவ். ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, ஃபெடரல் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இது எல்லாமே ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ 3 o'clock பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பாதிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன லெவல்லேருந்து பாதி கம்மியாகி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஞ்சில் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி க்ளோஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார் ஸ்டாக்ஸ் பயங்கர பர்ஃபார்மன்ஸ். செகண்டு ஃபினான்ஸு, பிஎஸ்சி, சிமெண்ட், பேங்கிங், பிஎஸ்யூ பேங்க்கு, மெட்டல், இன்ஃப்ரா, ரியாலிட்டி, எனர்ஜி இதெல்லாம் பாசிட்டிவில் இருக்குது. சர்வீஸ், கன்சியூமர், ஃபார்மா, டெக்னாலஜி இது எல்லாமே நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டோ செக்டார் எடுத்து பார்க்கும்போது பாரத் ஃபோர்ஜ் தான் டாப் பெர்ஃபார்மர், 6% மேலே பாசிட்டிவ். அசோக் லேலண்ட் 4% மேலே பாசிட்டிவில் இருக்குது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 3% மேலே பாசிட்டிவ். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது. டாடா மோட்டர்ஸ் இன்றைக்கி ஒரே நாளில் 3% மேலே அப்பு, 723 ரூபா போனது இப்போ 720 rupees ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பஜாஜ் ஆட்டோ 3% மேலே அப்பு. டிவிஎஸ் மோட்டார் 2% கிட்ட அப்பில் இருக்குது. மாருதி சுசுகியும் 2% மேலே பாசிட்டிவ். ஹீரோ மோட்டருக்கு அப்போ 5,500 ரூபா போனது இப்போ 5,486 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பாஸ் லிமிடெட் இதுவும் 1% பாசிட்டிவ் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆட்டோமோட்டிவ் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஜிஎஸ்டியோட அந்த ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணது ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது. இது போக டாடா மோட்டர்ஸில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். செப்டம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஜேஎல்ஆரோட அந்த அவங்களோட ஐடி செக்யூரிட்டியில் ஒரு சைபர் அட்டாக் நடந்ததுனால அவங்களோட அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே நடக்கலை செப்டம்பர் 1 சொல்லியிருந்தேன் ஜேஎல்ஆரில். ஸோ அது இல்லாமல் அவங்க எம்ப்ளாயிஸ் எல்லாமே ஹோமில் ஸ்டே பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன ஒரு அப்டேட்னா ப்ரொடக்ஷன் வந்து ஷட் டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சைபர் அட்டாக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை, ப்ரொடக்ஷன் மட்டும் பண்ணி என்ன பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொடக்ஷனை வந்து ஹால் பண்ணியிருக்காங்க, அதாவது ஷட் டவுன் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள டிசிஎஸ் இருக்குது, டாடா எலிக்ஸ் இருக்குது, டாடா டெக்னாலஜிஸ் இருக்குது, இவ்வளோ கம்பெனிஸ் இருந்தும் அவங்களோட ஐடி சிஸ்டம் ஏன் இந்த ஹேக்கர் இதை வந்து கிளியர் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு டவுட்டு எனக்கு இருக்குது. பட் நம்ம கன்சிடர் பண்ணது லாங் டர்மை பேஸ் பண்ணி இன்றைக்கி மார்க்கெட்டில் பெருசாக அது இம்பாக்ட் ஆகலை. பட் ஜிஎஸ்டி அதை குறைச்சது வந்து இதில் இம்பாக்ட் ஆகிருக்கு. 3% பாசிட்டிவில் தான் இருக்குது. எகெயின் 700 அந்த ரேஞ்செலாம் வரும்போது ஸ்லோவாக யூஸ் பண்ணுங்கள் டாடா மோட்டர்ஸ். ஆட்டோமோட்டிவ் செக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது டாடா மோட்டர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோ. ஆக்சுவலி விப்ரோட ஹிஸ்ட்ரி வீடியோ நான் ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஐ திங்க் 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதை பேசி. அது நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தூர் அப்படிங்கிற ஒரு சோப் பிராண்ட் இருக்குது. அந்த சந்தூர் சோப் பிராண்ட் வந்து ஆல்ரெடி ஹெச்யூலோட லக்ஸை பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஹெச்யூலோட லைஃப் ஆயை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓவர்டேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பர்சனல் கேர் பிராண்டில் வந்து ஓவர்டேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சந்தூரோட வேல்யூ பார்க்கும்போது 2,700 கோடி. இந்த சந்தூர் சோப்போட வேல்யூ வந்து 2,700 கோடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹேண்ட் வாஷு, பாடி வாஷு, லோஷன் இது எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஃபினான்ஷியல் 25ல் அவ்வளோ சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணி 7.5% க்ரோத் காமிச்சிருக்காங்க. அது இல்லாமல் யார்ட்லி, அன்சா, சந்திரிகா, கேன்வே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க அக்யூசிஷன் பண்ண கம்பெனிஸு. ஸோ லக்ஸை ஒரு பக்கம் அவங்க ஆல்ரெடி ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் த நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த லைஃபாயும் நாங்கள் ஓவர்டேக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து விப்ரோவோட வினித் அகர்வால், அவர் தான் விப்ரோ கன்சியூமர் கேர் அண்ட் லைட்டிங்கோட சிஓவாக இருக்கிறாரு. அவர் தான் அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. இது வந்து விப்ரோ கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட். விப்ரோ ஐடி செக்மெண்ட்டில் மட்டும் இல்லை, நிறைய செக்மெண்ட்டில் அவங்களோட பிஸ்னஸ் இருக்குது. நம்மளோட அந்த விப்ரோட ஹிஸ்ட்ரி வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் இன்னைக்கு பொத்துன்னு விழுந்துச்சு. 279 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 8% மேலே காலி. 277 ரூபா போனது இப்போ 279 ரூபா ட்ரேட் ஆகுது. ஆக்சுவலி இதை நான் சொல்லியிருந்தேன், ஒரே மாதத்தில் 70% மேலே அந்த பங்கு மேலே போயிருக்கு. இப்படி தான் ஒரு மாதத்துலையோ இல்லை ஒரு வருஷத்துலையோ நல்ல பீக் லெவலில் ரேலியாக இருக்குது அப்படின்னா அந்த பங்கு பக்கமே நம்ம போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா இப்படி தான் அடி விழும். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அந்த பேசிஸில் இன்றைக்கி இந்த பங்கு பார்த்தீங்கன்னா 8% விழுந்திருக்காங்க மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் வந்து அப்டேட். ஸோ இன்னைக்கு 1.5% பாசிட்டிவில் இருக்குது. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 110 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகி அவரோட மார்க்கெட் ஷேர் 28.2% இருக்குது. வீக்லி டெரிவேட்டிவ் எக்ஸ்பைரி டேயில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்எஸ்சி அவங்க வந்து ஸ்வாப்பிங் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க பிஎஸ்சி ஸ்வாப்பிங் பண்ணியிருக்காங்க வீக்லி டெரிவேட்டிவ் எக்ஸ்பைரி டேயை நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கூட செப்டம்பரில். இதனால ப்ரீமியம் வால்யூம்ஸ் வந்து இவங்களுக்கு பிஎஸ்சிக்கு 19% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ ரெக்கார்ட் ஆகின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல்
ப்ரீமியம் ஆவரேஜ் டெய்லி டர்ன் ஓவர் 208 பில்லியன்ஸாக இருக்குது. ஸோ ஓவரால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கொடுத்த அப்டேட் மார்க்கெட் ஷேரை வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க என்எஸ்சியோட ஸ்வாப்பிங் பண்ணதுனால. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட ஆகஸ்ட் அவுட்புட்டை சொல்லியிருக்காங்க 17% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 27.30 லேக் டன்ஸாக இருக்குது ஆகஸ்ட்டில். டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 26.15 லேக் டன்ஸு. இது இல்லாமல் யூட்டிலைசேஷனும் 95% இருக்குது அவங்களோட கெப்பாசிட்டிலன்னு சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் க்ரூட் ஸ்டீல் கெப்பாசிட்டி 34.2 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் இன்றைக்கி 1.5% தான் நெகட்டிவில் இருக்குது. 1250 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 1251 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. யூகேல இவங்களோட ஒரு ஃபெசிலிட்டியில் யூகே ஃபெசிலிட்டியில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க மிர்ஃபீல்டு வெஸ்ட் யார்க்ஷைர் அந்த இடத்துல. செப்டம்பர் 1லேருந்து 5 வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் 483ல 7 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் அந்த கமிட்டிலன்னு பார்க்கும்போது ஏபிஐ ஜெனரிக்ஸ், பிராண்டட் ஜெனரிக்ஸ், பயோசிமிலர், ஓடிசி இது எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே இன்ஸ்பெக்ஷன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 7 யூஎஸ்எஃப்டி வந்து 7 ஃபார்ம் 483ல 7 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இன்றைக்கி டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் 1.5% நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். சமவர்தனா மதர்சன் கொடுத்த அப்டேட். ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் கிட்டத்தட்ட 40% டிவிடெண்ட் பே அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் டார்கெட் ப்ரைஸும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சமவர்தனா மதர்சன் கொடுத்தது அவங்களோட கிராஸ் ரெவன்யூ இப்போ வந்து $25.7 பில்லியன் இருக்குது. 2030ல் $108 பில்லியன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இப்போ அதாவது ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரில் 18% இருந்துச்சு. இந்த வருஷம் எண்டில் அது 14% இருக்குன்னு சொல்கிறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரியோட ஓவரால் டாப் லைனில் இவங்க 10% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ 14% வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இன்க்ரிமெண்டல் ரெவன்யூ வந்து 75% வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக டார்கெட் ப்ரைஸ் அவங்க சொல்கிறது இன்க்ரெட் வந்து இவங்களுக்கு 117 ரூபா சொல்கிறாங்க. சம் ஆஃப் தம் வந்து 110 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. பை ரேட்டிங்கோட 110 ரூபா சொல்கிறாங்க. ஜேபி மார்கன் 105 ரூபா சொல்கிறாங்க. ஜெஃப்ரீஸ் 110 ரூபா சொல்கிறாங்க. இன்க்ரெட் வந்து 117 ரூபா சொல்கிறாங்க. இது வந்து சமவர்தனா மதர்சனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மதர்சன் சுமி ஒயரிங் இந்த பங்கும் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஸோ மதர்சன் சுமி ஒயரிங் பங்கு கூட என்கிட்ட இருக்குது, கொஞ்சம் வாங்கி போட்டிருந்தேன். எகெயின் நெக்ஸ்ட் அது போனஸ் ஆர் ஸ்ப்ரெட் ஏதோ கொடுத்தாங்க, அது பாதிக்கு பாதி இப்போ 2 மடங்காட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா 2 பிரியும். ஸோ இப்போ 40 ஸ்டாக் இருக்குன்னா ஒரு 80 ஸ்டாக் போல என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் மதர்சன் சுமி ஒயரிங். இன்னைக்கு 4% மேலே பாசிட்டிவ்ல இருந்தாங்க. ரீசன் பார்க்கும்போது ஹெவி வால்யூம் பேசிஸில் தான் அது நல்லா பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மதர்சன் சுமி ஒயரிங். ஓஎன்ஜிசி கொடுத்த அப்டேட்டு ஜப்பானை சேர்ந்த மிட்சுஷி அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா மிட்சுய் ஓஎஸ்கே லைன்ஸ் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ இது எதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்னு பார்க்கும்போது அவங்க ஷிப் பில்டிங் பேஸ்டு கம்பெனி அவங்க கூட சேர்ந்து 2 வெரி லார்ஜ் ஈத்தேன் கேரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. இது மூலமாட்டு அவங்களோட சப்சிடரி ஓபால்னு ஒன்று இருக்குது, ஓஎன்ஜிசி பெட்ரோ அடிஷன் லிமிடெட். அது வந்து இவங்களோட சப்சிடரி. அவங்களுக்கு தேவையான பெட்ரோகெமிக்கல் ஃபீட் ஸ்டாக் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2028 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது போக இவங்களோட அந்த பார்ட்னர்ஷிப்போட வேல்யூ $370 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஓஎன்ஜிசிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ் டவர்ஸ். ஆக்சுவலி இண்டஸ் டவர்ஸ் இன்றைக்கி 2% மேலே பாசிட்டிவ் வந்துச்சு. இண்டஸ் டவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேஞ்சில் வந்து 35% மேலே போகும்னு சொல்லி சிட்டி வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேஸில் இண்டஸ் டவர்ஸ் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. வேதாந்தாவோட பங்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் 3% விழுந்துருந்துச்சு. ஆக்சுவலி ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ், ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சூஸ் லிமிடெட் அந்த ஷேர் வந்து அப்பர் சர்க்கியூட்டில் இருக்குது. என்ன ஒரு அப்டேட்னா ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் யார் வாங்க போகிறாங்கன்னு தான் இப்போ பேச்சு. ஆக்சுவலி அதோட கரண்ட் வேல்யூவே 12,505 கோடி. ஆனால் அதில் பிஸ்னஸ் இருக்குது. அதானி வாங்குவாரா இல்லை வேதாந்தா குழுமம் வாங்குமாங்கிறது ஒரு அடி போயிட்டே இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு யார் கைவசம் போக போகுதுன்னு தெரியல. வேதாந்தா கைவசம் போகுதா? ஏன்னா 17,000 கோடிக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வேதாந்தா வாங்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4,000 கோடி சம்திங் அவங்க அப்ஃப்ரண்ட் பேமெண்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் 5 to 7 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பேமெண்ட்டை போகணுன்னு சொல்லி வேதாந்தா சொல்லியிருக்காங்க. பட் 3% இன்றைக்கி மார்க்கெட்டில் வேதாந்தா விழுந்திருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா லூபின் இவங்க வந்து இந்த ஆன்டி ஒபிசிட்டி பில் அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ ஏன்னா கம்மியான காசில் நம்மளோட நாட்டு மக்களுக்கு கொடுக்குறதுக்கு. ஸோ இப்போ கரண்ட்லின்னு பார்க்கும்போது எலிலியோட அந்த மௌஞ்சாரோ அது வந்து ஒரு ஒபிசிட்டி ட்ரக்காக இருக்குது. ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக்ஸில் அவங்க தான் லீடிங்கில் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட இன்ஜெக்டபிள் ஃபார்ம்ஸ்லேயும் இருக்குது. இது போக நோவர் நார்டிஸ் கூட விகோவி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பில் அந்த ஃபார்மேட்லேயும் வச்சுருக்காங்க, இன்ஜெக்ஷன் அந்த ஃபார்மேட்லேயும் வச்சுருக்காங்க. பட் ஆக்சுவலி இவங்கள விட நம்ம சன்ஃபார்மாவும் லூபின் லிமிட்டடும் ஆக்சுவலி வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் அந்த ஆன்டி ஒபிசிட்டி பில்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிளானை சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தான் அவங்களோட அப்ரூவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. இது சன்ஃபார்மா லூபின் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் கம்பெனிஸுக்கு எல்லாமே அனலிஸ்ட் வந்து டார்கெட் ப்ரைஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு டாடா பவர் தான் இருக்கிறாங்க. சுஸ்லான், பெல்லு, ஏசிஎம்இ சோலார், என்டிபிசி, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. இதில் ஃபஸ்ட்டு ஏசிஎம்இ சோலாருக்கு பார்க்கும்போது 330 ரூபா டார்கெட் ப்ரைஸ் ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி 726 ரூபா பை ரேட்டிங். டாரன் பவர் 1349 ரூபா ஹோல்ட் ரேட்டிங். என்டிபிசி 391 ரூபா பை ரேட்டிங். டாடா பவர் வந்து 383 ரூபா டார்கெட் ப்ரைஸ் பை ரேட்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பவர் கம்பெனிஸுக்கு பார்த்தீங்கன்னா ஜேஎம் ஃபினான்ஷியல் இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க மெயினாக மென்ஷன் பண்ணுறது இந்த ரினோவபிள் எனர்ஜி எக்யூப்மெண்ட்டுக்கான ஜிஎஸ்டியை 12%லேருந்து 5% கொண்டு வந்ததுனால கேபிட்டல் ரிக்யூர்மெண்ட் இனி நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரினோவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் இனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதனால அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே போக சான்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி பாசிட்டிவ் வந்துச்சு. மார்கன் ஸ்டான்லி சொல்கிறது இப்போ ஸ்டீல் செக்டார் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ரேஞ்சில் வந்திருக்குது. சைனா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷனை வந்து குறைக்கிறாங்க. இந்த பேசிஸில் நம்மளோட இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை தவிர்த்துட்டு இந்தியன் மார்க்கெட், டொமஸ்டிக் மார்க்கெட்டில் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபினான்ஷியலில் 27, 28 இந்த டைமில் வந்து ஸ்டீலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3% வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க மார்கன் ஸ்டான்லி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சைனா வந்து 25 and 26 இந்த டைமில் ப்ரொடக்ஷனை கட் பண்ண போகிறாங்க. இது ஒரு முக்கிய ரீசன். அதனால இந்தியன் ஸ்டீல் கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. இதில் இவங்க சொல்கிற டார்கெட் ப்ரைஸ் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு 1300 சொல்கிறாங்க. டாடா ஸ்டீலுக்கு 200 டார்கெட் ப்ரைஸு. செயிலுக்கு சொல்கிற டார்கெட் ப்ரைஸ் 140 சொல்கிறாங்க. இது போக ஜிண்டால் ஸ்டீலு 1150 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. பட் நான் வந்து டாடா ஸ்டீல் மட்டும் தான் வச்சுருக்கிறேன். பட் மற்ற ஸ்டீல் கம்பெனிஸில் இப்போதைக்கு ஸ்டீல் கம்பெனிஸ் பக்கமே இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க நான் ஆசைப்படவே இல்லை. நெக்ஸ்ட் சிஜி பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் கம்பெனிஸோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. அவங்களோட சனன் ஃபெசிலிட்டியில் பேக்கேஜ் சிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. பேக்கேஜ் சிப்ஸ்னால் அவங்க வந்து இந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து பிளான்ட் போட இருக்கிறாங்க. ஸோ அந்த பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் அவங்களோட சிப்ஸை வந்து பேக்கேஜ் பண்ணி யூஎஸ் மற்ற கண்ட்ரீஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூரோப், யூஎஸ் அந்த மாதிரி கண்ட்ரிஸை சேர்ந்த கம்பெனிஸ் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாட்டு சிஜி பவர் செமிகண்டக்டர் பிஸ்னஸ் அவங்க வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் விக்ரம் சோலார் அந்த ஷேர் இன்னைக்கு 7% அப்பர் சர்க்கியூட்டில் இருந்துச்சு. எல்என்டிட்டு ஒரு 336 மெகாவாட் சோலார் மாடியூல் ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்ரம் சோலார் இன்னைக்கு 7% பாசிட்டிவில் இருக்குது மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பிபிசிஎல் இவங்க 1 lakh crore அளவுக்கு ரிஃபைனரி காம்ப்ளெக்ஸ் ஆந்திர பிரதேஷில் பார்த்தீங்கன்னா போட இருக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து அங்கே ஆந்திர பிரதேஷில் உள்ள சில அத்தாரிட்டிஸ்ட்டு அவங்க வந்து பர்மிஷனாக வாங்க வேண்டியிருக்குது. இஏசி பர்மிஷன், நெக்ஸ்ட் வந்து டிஓஆர், அது மாதிரி சில பர்மிஷன் எல்லாமே வாங்க வேண்டியிருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 million மெட்ரிக் டன்ஸ் per annum வந்து இந்த க்ரீன்ஃபீல்ட் ரிஃபைனரி பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸில் ப்ரொடக்ஷன் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பிபிசிஎல் கொடுத்த அப்டேட்டு. இது போக டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா 3400 கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ் யூனிட்டில் 400 பெர்மனண்ட் எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்கிறாங்க. இது போக 3000 டெம்பரவரி, 3750 ஆப்ரேஷனல் ஃபேஸு, அதில் 1250 பெர்மனண்ட், 2500 டெம்பரவரி அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டி இதோட இந்த காஸ்ட் வந்து 1.3 lakh crore வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. கம்ப்ளீட்டேஷன் வந்து 42 மாதத்தில் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பிபிசிஎல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹீரோ மோட்டார் காப்பில் வந்த அப்டேட்டு ஹர்ஷவர்தன் சிட்டாலே அவர் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ஹீரோ மோட்டார் காப்பில் சிஓட்டு. இது போக பார்த்தீங்கன்னா விக்ரம் கசிபேக்கர் அவரை வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக தான் இருந்தார். ஸோ ஆக்சுவலி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவரை வந்து ஹீரோ மோட்டார் காப்போட போர்டுக்கும் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அண்ட் சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸராக அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கிறாங்க. அதில் கண்டினியூ ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோ மோட்டார் காப்போட புது சிஇஓட்டு ஹர்ஷவர்தன் சித்தாலே அவர் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவருக்கு குளோபல் லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இனி வந்து இவரு லீட் பண்ணுவார் சொல்லியிருக்காங்க ஹீரோ மோட்டார் காப்பை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொயோட்டா, ஃபார்ச்சுனர், கிறிஸ்டா, ஹைக்ராஸ் இந்த மாதிரி கார்ஸும் பார்த்தீங்கன்னா ரேட்டு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்ச்சுனரே 3.49 lakh வரைக்கும் ப்ரைஸ் குறைய சான்ஸ் இருக்குது. இனோவா கிறிஸ்டா, இனோவா ஹைக்ராஸ், இனோவா கிறிஸ்டா 1.80 lakhக்கும், இனோவா ஹைக்ராஸ் 1.15 lakh வரைக்கும் ப்ரைஸ் கம்மியாக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஜிஎஸ்டி ரேட் வந்து முன்னாடி ஜிஎஸ்டி ரேட்டு, அதாவது ஜிஎஸ்டி ஒரு ஐ திங்க் முன்னாடி 28% இருந்துன்னு நினைக்கிறேன். இது போக காம்பன்சேஷன் செஸ் வரும். இப்போ அது எப்படி வருதுன்னு தெரில. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட் ஒரு பக்கம், இது போக காம்பன்சேஷன் செஸ் வந்து அந்த வண்டியோட லென்த்தை பொறுத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கெப்பாசிட்டி ப்ளஸ் வந்து லென்த்து அதை பொறுத்து வரும்னு சொல்கிறாங்க. பட் அவங்க ப்ரைஸை இப்போ கம்மி பண்ணியிருக்கிறாங்க கிறிஸ்டா, ஹைக்ராஸ், ஃபார்ச்சுனருக்கு. இது வந்து டொயோட்டா கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.